எஸ்ஐஆர் படிவத்தில தப்பா ஏதாச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு மொத்தம் 10,00,000 பேருக்கு தேர்தல் ஆணையத்த சார்பா இருந்து நோட்டீஸ் வர்றதா அறிவிச்சிருக்காங்க. அது யார் யாருக்கெல்லாம் வரும், எந்தெந்த வரைமுறைகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வரைவு வாக்காளர் பட்டியல்ல மொத்தம் 97.37 லட்சம் பேர்கள் பெயர் நீக்கம் செஞ்சிருக்காங்க இதுவரைக்கும். அது இடமாற்றம் அல்லது இறப்பு இந்த மாதிரியான பல கேட்டகரியில நேம ரிமூவ் பண்ணியிருக்காங்க. மீண்டும் பெயர் சேர்க்க படிவம் 6 உடன் உறுதிமொழிச் சான்றிதழ் கொடுக்கலாம் என அறிவிப்பும் வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஆன்லைன்லயும் பதிவு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நேரடியா போயிட்டு வாக்குச்சாவடி இல்லது வாக்காளர்கள் மூலியமா நம்மளுடைய பிஎல்ஓ மூலியமா கூட நம்ம நம்மளுடைய எஸ்ஐஆர் படிவத்தை ஆன்லைன்லயும் பதிவு பண்ணலாம். நேரடியாகவும் போகலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2002 அல்லது 2005 சிறப்பு சுருக்க திருத்த விவரங்களை கொடுத்தவர்கள் தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அப்படின்னு சொல்லியும் கொடுத்துருக்காங்க. சென்னையில் பொதுவாக 2.37 லட்சம் பேருக்கு தேர்தல் ஆணையம் சார்பாக நோட்டீஸ் அனுப்பப்படும் அப்படின்ற அறிக்கையும் நமக்கு வந்திருக்கு. எஸ்ஐஆர் படிவத்தில் ஏதாச்சும் தப்பு இருந்தாக்கா கண்டிப்பாக நம்மளுடைய பதிவு தபால் மூலமாக நமக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும். அப்படி இல்லையானா நம்ம பிஎல்ஓ மூலயமா நமக்கு நேர்லேயே நோட்டீஸும் வழங்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சரியாக யார் யார் பேரெல்லாம் அதில் இடம்பெறலை அப்படின்றத ஆன்லைனில் எப்படி போய் செக் பண்ணுறோம் அப்படின்ற வீடியோவை தெளிவாக நம்ம போட்டிருப்போம். நம்மளுடைய சேனலில் மறக்காமல் போயிட்டு பாருங்கள். நோட்டீஸ் பெறுபவர்கள் சம்பந்தப்பட்ட அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகி சம்பந்தப்பட்ட அவங்களுடைய ஆவணங்களை நேரில் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார்மை அவங்களே ஃபில் பண்ணிக்குவாங்க. அதுக்கு தேவையான சான்றிதழ்களையும் டீட்டெயில்ஸை மட்டும் நம்ம கொடுத்தா போதும். நம்மளுடைய பெற்றோர்களுடைய டீட்டெயில்ஸு, அவங்களுடைய ஓட்டர் ஐடி, இந்த சம்மந்தப்பட்ட எல்லா ஆவணங்களையும் நம்ம கொடுத்தா மட்டும் போதும். அவங்களே அதை ஃபில் பண்ணிக்குவாங்க. நேரில் ஆஜராகாமல் அல்லது ஆவணங்களை சமர்ப்பிக்க தவறினால் இறுதி வாக்காளர் பட்டியலில் இருந்து இவர்கள் பெயர் கண்டிப்பாக நீக்கப்படும் அப்படின்றதையும் கரெக்டாக நமக்கு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு டீட்டெயில்ஸையும் கரெக்டாக பார்த்து நம்ம போட்டோம்னாக்கா கண்டிப்பாக 2026 நம்மளுடைய பெயரும் இடம்பெறும். நம்மளும் வாக்களிக்கலாம் அப்படின்ற உரிமை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கடந்த டிசம்பர் 14ஆம் தேதியுடன் நிறைவடைந்த எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியீடு. இதில் உயிரிழந்தோர், இரட்டைப்பதிவு என பல காரணங்களை சொல்லி 97 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. எஸ்ஐஆர் படிவத்தில் முறையான விவரங்களை பதிவு செய்யாத 10 லட்சம் பேருக்கு நோட்டீஸும் அனுப்பப்படும்னு தேர்தல் ஆணையத்தில் சொல்லியிருக்காங்க. குடும்பத்தினர் பெயர்களை சரியாக பூர்த்தி செய்யாதவர்களுக்கும் சிக்கல். அதே மாதிரி சென்னையில் 2.5 லட்சம் பேருக்கும், திருவள்ளூரில் 1.5 லட்சம் பேர் வாக்காளர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்படுறதா நமக்கு புதிய தகவல் வந்திருக்கு. பதிவு தபால் மூலம் நோட்டீஸ் அனுப்பப்படும் தேர்தல் ஆணையம். நோட்டீஸ் வாங்கிக்கிட்டு அதாவது தேர்தல் அலுவலர் முன்பு நேரில் ஆஜராகி ஆவணங்களை சமர்ப்பிக்கணும். அவங்க பல கேட்டகரியில் பல ஆவணங்களை சொல்லியிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நான் பின்னாடி வர்ற வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். தொடர்ந்து வீடியோவில் இணைந்திருங்கள். வாங்க என்னென்ன ஆவணங்கள்னு பார்க்கலாம். முதல்ல 1வது ஆதார் மற்றும் ஆவணமாக ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசு ஊழியர்களின் அடையாள அட்டை அல்லது 1987க்கு முன்பு வங்கி, அஞ்சல் அலுவலக, எல்ஐசி வாங்கிய அடையாள அட்டை, பிறப்புச் சான்றிதழ் இதையும் கொடுத்து நம்ம தேர்தல் ஆணையத்து மூலிமா நம்மளுடைய எஸ்ஐஆர் படிவத்தை சமர்ப்பிக்கலாம். 5வது நிரந்தர வசிப்பிட சான்றிதழ், பாஸ்போர்ட், அதுக்கப்புறம் ஜாதி சான்றிதழ், கல்வி சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 9 கேட்டகரியை கொடுத்துருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு ஆவணத்தை கொடுத்து நம்மளுடைய படிவத்தை பூர்த்தி செய்யலாம். தமிழ்நாடு அரசின் இ-சேவை மூலமாக வழங்கப்படும் நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் நம்ம ஆன்லைனில் 60 ரூபா கட்டி அதை சான்றிதழை நமக்கு கொடுப்பாங்க. இப்போ அந்த ஆன்லைன் கட்டணம் செலுத்தி சான்றிதழ் வழங்குவதிலும் காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. ஆன்லைன் நிரந்தர வசிப்பிட சான்றிதழ் வழங்குவதில் தற்காலிகமாக நிறுத்தமும் பட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் பல குளறுபடி போயிட்டுருக்கிறதுனால இதை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. மண்டல தாலுகா துணை தாசில்தார் கைப்பட வழங்க ஆவணங்களையும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த மாதம் 25ஆம் தேதி
தேதி வரை கட்டணமின்றி சான்றிதழ் வழங்கப்படவும் உத்தரவிட்டிருக்காங்க. இது மூலியமா சீக்கிரமா நம்மளுடைய தேர்தல் ஆணையத்துடைய சான்றிதழை எஸ்ஐஆர் படிவத்தை நிரப்பிருங்க. நம்மளும் வாக்களிக்கலாம் 2026ல.